بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا كريم صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்பும் உடையவனுமாகிய இந்த அண்ட சராசனங்களை எல்லாம் படைத்து அடக்கி ஆளக்கூடிய சர்வ சக்தனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் சாந்தியும் அற்றா பெரும் கருணையும் அகிலத்தின் தூதராகிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் இந்த சத்திய மார்க்கம் தலைத்தோங்குவதற்காக தன் எண்ணீரித்த சத்திய பெரும் சஹாபா தோழர்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியான்கள் தபா தாபியங்கள் இமாம்கள் நல்லவர்கள் அனைவரும் மீதும் குர்ஆன் ஹதீஸை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வரக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நிகரில்லாத பேரருளால் அவனுடைய தூய்மையான மார்க்கத்தை அழகான வடிவத்திலே நம்பி இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நம்மால் இயன்ற அளவிற்கு நல்ல அமல்களை செய்யக்கூடிய நல்ல மக்களாக வாழ்ந்து வருகின்றோம். அல்லாஹுடைய பேரருள் பெற்ற மார்க்கமாக இந்த மார்க்கம் திகழ்கின்றது. அழகான கொள்கையை நம்பி இருக்கின்றோம். ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பயணத்தில் வெற்றி அடைவதற்காக அல்லாஹ் நமக்காக ஏராளமான அருள் கொடைகளை வழங்கியிருக்கின்றான். அந்த அருள் கொடைகளிலே ஒரு மகத்தான பெரிய அருள் கொடையாக, நிகரில்லாத அருள் கொடையாக நம்மை விட்டு இந்த ரமலானுடைய மாதம் சென்று அடைந்து விட்டது. எண்ண முடியாத அளவிற்கு அருள் கொடைகளை பெற்ற மாதமாக நம்மிலே அது திகழ்ந்து கொண்டது. அந்த நேரத்திலே நம்முடைய ஏராளமான வணக்க வழிபாடுகளை அழகான வடிவத்திலே நாம் நிலைநிறுத்தி இருந்தோம். அச்சத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு அந்த ரமலானை நாம் அடைந்தோம். நிறைய வணக்க வழிபாடுகளை அதிலே நிகழ்த்தினோம். நம்மை விட்டு அந்த ரமலான் மாதம் சென்று விட்டது. அந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த படிப்பினைகளை ஏற்படுத்தியது, எந்த அளவிற்கு நம்மை பக்குவப்படுத்தியது, எந்த அளவிற்கு நம்மை பலப்படுத்தியது என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டோடு கடந்த மாதம் இருந்த அந்த நிலைப்பாட்டை ஒட்டி உரசி பார்க்கும்போது, சுய பரிசோதனை செய்து பார்க்கின்ற பொழுது அது எந்த அளவிற்கு நாம் பின்தங்கியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள நாமே போதுமானவர்களாக இருக்கின்றோம். இதை இன்னொரு நபரோ அல்லது வேறு யாருமோ அதை எடுத்து சொல்லிதான் நமக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ரமலானுடைய காலகட்டத்திலே தொழுகைக்காக எந்த அளவிற்கு விரைந்து வந்தோம், அதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த காலகட்டங்களிலே எப்படி விரைந்து வருகின்றோம். ரமலானுடைய காலகட்டங்களில் நன்மையை தேடுவதற்காக நாம் எடுத்த முயற்சி, அதற்கு பின்னால் வருகின்ற காலங்களிலே நம்முடைய முயற்சி எப்படி இருக்கின்றது என்று உரசி பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் பின்தங்கியவர்களாகத்தான் இருக்கின்றோம். இது ஒரு நல்ல பண்பு இல்லை என்பதை திருமறை குர்ஆனும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரும் நிறைய உபதேசங்களாக சொல்லி காட்டுகின்றார், சொல்லப்படுகின்றது. திருமறை குர்ஆன்ல அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய திருப்திக்குரியது எது என்று சொன்னால்,
இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய செல்வமோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்ல, நிலையான நல்லறங்கள் இருக்கின்றதே அதுதான் எதிர்பார்க்கப்படுவதிலே கூலியிலே சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகின்றார்கள், அமல்களிலே அல்லாஹ்விற்கு விருப்பமானது மனிதர்களிலே சிறந்தவர்கள் யார் என்று சொல்லுகின்ற பொழுது, இன்ன அஹப்பல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அமல்களிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய விருப்பத்துக்குரிய அமல்கள் எது என்று சொன்னால், மாதாம கல்ல, குறைவாக செய்திருந்தாலும் சரி அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகின்ற இந்த அமல்கள் அல்லாஹ்விற்கு விருப்பத்துக்குரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்றோம். இந்த ரமலான் அதை பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும். அதை நாம் உரசி பார்க்கின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம், உண்மையிலேயே இந்த ரமலான் நம்மை பக்குவப்படுத்தியதா, பலப்படுத்தியதா. இந்த ரமலான் மிகப்பெரிய அளவிலே சொர்க்கத்தினுடைய உச்சிக்கே கொண்டு செல்கின்ற அளவிற்கு அல்லாஹ் அந்த அளவிற்கு நிறைய நன்மைகளை வாரி வழங்கியிருந்தான். அதையெல்லாம் ரமலானுடைய மாதம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய பொன்மணிகள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதனுடைய உச்சம் மார்க்கத்திலேயே உயர்ந்த நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய, சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜாக்களை அடையக்கூடிய ஒரு உயர்தரமான தகுதி மிக்கது எது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய முகத்தைக்காக, அவனுக்காக தன்னுடைய உயிரை இழக்கின்ற அந்த காரியம் இருக்கின்றதே, ஷஹீதாகிற அந்த நிலை இருக்கின்றதே, அல்லாஹ்விடத்தில் மகா உச்சத்தில மிகப்பெரிய தரஜாக்கை தகுதியை தரக்கூடியது. அப்படித்தான் நாம் அறிந்திருக்கின்றோம். நபித்தோழருடைய வாழ்க்கையில ஒரு கனவு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரத்தில் சொல்லப்படுகின்றது. ஒரு நபித்தோழர் தன்னுடைய கனவுலே காணுகின்றார், 2 நபர்கள் அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். அந்த இஸ்லாத்தை தழுவிய அந்த நபரிலே 2 நபரிலே முதலாம் நபர் கடுமையாக உழைக்கக்கூடியவராகவும், அவர் தன்னுடைய உயிரை அறப்பணியிலே, அறப்போராட்டத்திலே, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானவருமாக இருக்கின்றார். இன்னொரு நபர் அவர் இறந்ததற்கு பின்னால், ஷஹீதானதுக்கு பின்னால் ஒரே 1 வருடம் கூட வாழ்ந்து அவரும் மரணித்து விட்டார். இந்த செய்தியை தல்ஹா பின் உபைதுல்லா அவர்கள் தன்னுடைய கனவிலே பார்த்து தன்னுடைய தோழர்களிடத்தில் சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட 2 நபர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அதில் முதலாவது நபர் உழைக்கக்கூடியவராகவும் அறப்போராட்டத்தில் பங்கு பெற்று தன்னுடைய உயிரை மாய்த்தவராகவும் இருக்கின்றார். இன்னொரு நபர் அவரை விட கூட 1 வருடம் வாழ்ந்து அவரும் மரணித்து விட்டார். நான் சொர்க்கத்திற்குரிய வாசலுக்கு அருகிலே இருந்தேன். அப்பொழுது சொர்க்கத்தில் இருந்து ஒருவர் இரண்டாவதாக மரணித்த அந்த நபரை முதலாவதாக சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் போனதற்கு பின்னால இரண்டாவதாக அந்த ஷஹீதை அடைந்த அந்த நபர் அழைக்கப்பட்டார். அதற்கு பின்னால் எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு, அப்புறம் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்று சொன்ன இந்த செய்தியை நபித்தோழர்களிடத்திலே தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம், ரொம்ப வியப்போடு பார்க்கிறாங்க. என்ன கடுமையான உழைக்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார், அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார், ஷஹீதாக இருக்கின்றார். அவர்தானே முதலாவதாக அழைக்கப்பட வேண்டும், தகுதியிலே உயர்ந்த அந்தஸ்திலே உயர்ந்தவர் அவர்தானே இருக்க முடியும். வாங்க போவோம், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போய் இந்த கனவை சொல்லுவோம், இந்த சம்பவத்தை. அல்லாஹ்வுடைய தூதரும் கேட்டுவிட்டு எதிர்கேள்வி கேட்கின்றார்கள். மக்களே, இரண்டாவதாக மரணித்த அந்த நபர் முதலாவதாக இருந்த நபரை விட 1 வருடம் வாழ்ந்திருக்கின்றார் அல்லவா? அவர் ரமலானை சந்தித்தார் அல்லவா? நோன்பு நோற்றார் அல்லவா?
அதற்கு பின்னால் ஏராளமான தொழுகை வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி இருக்கின்றார் அல்லவா என்று கேட்கின்ற நேரத்தில் மக்கள் எல்லாம் ஆம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அந்த ஒரு வருடத்துடைய நன்மை வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை தரத்தை அவர்களுக்கு உயர்த்தி விட்டது என்று சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்றோம். ரமலானுடைய காலகட்டத்தில் இருந்து அடுத்த மாதத்திலே நாம் வந்திருக்கின்றோம். இனி நம்மில் யார் அடுத்த வருட ரமலான் வரை இருக்க போகின்றோம் சொல்ல முடியாது. ஆனால் ரமலானுக்கு அந்த அளவிற்கு ரமலானும் அதற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அந்த வணக்க வழிபாடுகளிலும் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தரும் அல்லாஹ்விடத்திலே. உல தூய்மையோடு செய்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக செய்கின்ற அமல்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதற்காக செய்கின்ற அமல்கள், இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அச்சத்தோடும் எதிர்பார்ப்போடும் செய்கின்ற இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கூலியை நமக்கு பெற்று தருவதாக இருக்கின்றது. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருப்தி பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கருணை வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் அனைத்தும் முத்தாய்ப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய மகத்தான ஒரு நற்பண்பு என்னவென்று சொன்னால், இந்த ரமலான் நம்மை பண்படுத்தியிருக்கும் என்று சொன்னால், அதன் மூலமாக மிளிரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்பு இறை அச்சம். இறை அச்சம் உங்களிடத்திலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய அளப்பெரிய ஒரு அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். இறை அச்சம் நம்மிடத்திலே உள்ளத்திலே வந்துவிடும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையும் சரி மறுமை வாழ்க்கையும் நிச்சயமாக நமக்கு சொர்க்கத்துக்குரிய ஒரு மகத்தான கேரண்டி நமக்கு கிடைத்து விடுகின்றது. ஆனால் அந்த இறையச்சத்தை யாரும் வெளியில இருந்து எவருடைய இறையச்சத்தையும் யாரும் எடை போட முடியாது. அவரவருடைய இறையச்சத்தை எடை போடுவதற்கு அவரே போதுமானவராக இருப்பார். காரணம், இறையச்சம் என்பது அவருடைய உள்ளத்திற்கும் அல்லாஹுக்கும் இடைப்பட்டதாக இருக்கின்றது. வெளிப்புறத்திலிருந்து யாரும் அதை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இறை அச்சத்தை வளர்த்து கொண்டால், இறை அச்சம் உண்மையாகவே நம்மிடத்திலே இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆன் வஹி செய்திகளின் மூலமாக ஏராளமான உத்தரவாதத்தை கேரண்டியை அல்லாஹ் கொடுக்கின்றான். திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் பேசுகின்றான். இறை அச்சம் உடையவர்களுக்காகத்தான் மறுமையிலே அந்த சொர்க்க வாழ்க்கை. ஒரே ஒரு சாரார் அல்லாஹ்வை நம்பி இறை அச்சத்தோடு வாழ்ந்து மரணித்தவர்களுக்காக தான் அந்த மறுமை வாழ்க்கை. அதே போன்று இந்த உலக வாழ்க்கையிலே வாழுகின்ற பொழுது நிறைய சிரமப்படுறோம். அந்த சிரமப்படுவதிலிருந்து நம்முடைய வாழ்க்கை லேசாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் உத்தரவாதம் தருகின்றான். இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு இலகுவாக ஆக வேண்டுமா? விரும்புகின்றோம். சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி, அதை செலவழிப்பதாக நல்வழியில செலவழிப்பதாகவும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமுதாய வாழ்க்கையாக, எல்லா விதத்திலும் மனிதன் விரும்புகின்றான். நமக்கு மிகப்பெரிய கஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது, சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது, இலகுவாக ஆக வேண்டும் என்று மனிதன் விரும்புகின்றான். அல்லாஹ்வும் கேரண்டி கொடுக்கிறான். யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ, எவருடைய உள்ளத்தில் அந்த இறையச்சம் வந்துவிட்டதோ, அவர்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கின்றேன். மின் அம்ரிஹி யுஸ்ரா, அவருடைய காரியங்களிலே இலகுவை நாம் ஆக்கி வைக்கின்றோம். வாழ்க்கையில ஒரு போக்கிடம் இல்லையே என்று ஏங்குகின்றான் மனிதன். அல்லாஹ் அவருக்கு அந்த இறையச்சம் உடையவனாக அவர் இருப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் உத்தரவாதம் தருகின்றான். வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா, அவர்களுக்கு அழகான போக்கிடத்தை நான் ஏற்படுத்துகின்றேன். மனிதன் என்ற அடிப்படையில் ஏராளமான பாவங்களை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் அவருக்கு ஒரு அற்புதமான வாக்குறுதியை அல்லாஹ் கொடுக்கின்றான். வமை யத்தகில்லாஹ, யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ, யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி, அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றோம். வ யுஅஸிம் லஹு அஜ்ரா, அழகான அற்புதமான கூலியை அவர்களுக்கு நாம் வழங்குகின்றோம். இறை அச்சம் ஒரு மனிதத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவரை அல்லாஹ் விரும்புகின்றான்.
இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் இறை அச்சம் உடையவர்களை விரும்புகின்றான். இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அந்த மனிதரோடு அல்லாஹ் இருக்கின்றான். ரமலானுடைய காலகட்டத்தில் இரவு தொழுகை தொழுதம்ல, ஃபர்லான தொழுகையா அது, உபரியான தொழுகை. எவ்வளவு முயற்சி எடுத்து தொழுதோம். அதே மாதிரியான அதுல ஒரு 4 ரக்காயத்தோ ஒரு 2 ரக்காயத்தோ யாராவது நம்முடைய உள்ளத்துல எண்ணி இருப்போமா, இனி ஒவ்வொரு நாளும் இந்த இரவு தொழுகையை என்னுடைய வாழ்க்கையில பேணி தொழுவேன், முடிந்த அளவிற்கு நியத்து வச்சிருக்கோமா, செய்து பார்த்திருக்கோமா? அதை ஒவ்வொருவரும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு அடியான் உபரியான வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டே இருப்பான். எதற்காக? அந்த உபரியான வணக்கங்கள் எதற்காக? அல்லாஹ்வை நெருங்குவதற்காக அவன் செய்து கொண்டே வருவான். இறுதியாக அல்லாஹ் அவரை நேசித்து விடுவான். கொஞ்சம் முன்னால வந்துருங்க, வர்றவங்க எல்லாம் தாண்டி தாண்டி வர்றாங்க. தொழுகைக்கு நிற்கும் போது அழகான சஃப்ல நின்றுக்கலாம், உட்கார்றதுக்கு இடம் இல்லைன்னா அவங்கள தாண்டி தாண்டி போவாங்க. அதனால இடம் இருக்கிறப்ப முன்னால வந்துருங்க. இறுதியாக அல்லாஹ் அவர்களை விரும்புகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி மாறி விடுவானா, அந்த அடியான் பார்க்கின்ற கண்ணாக மாறிவிடுகின்றான், கேட்கின்ற காதாக மாறிவிடுகின்றான், பற்றி பிடிக்கின்ற கையாக மாறிவிடுகின்றான், அவன் நடக்கின்ற காலாக மாறிவிடுகின்றான். அவன் எதை கேட்கின்றானோ அதை அல்லாஹ் கொடுக்கின்றான். அவன் எதை விட்டும் பாதுகாப்பு கோருகின்றானோ அவனுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றான். அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு மற்ற செயல்களில் இல்லாத தயக்கத்தை இந்த உயிரை கைப்பற்றுவதிலே அல்லாஹ் தயக்கம் காட்டுகின்றான். இது யாரு சொல்றா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். எவ்வளவு பாவங்கள் நாம் செய்திருக்கின்றோம். காலையில எழுந்ததிலிருந்து திரும்ப தூங்க போற வரைக்கும் ஏராளமான பிழைகள், குற்றங்கள் நிறைய செய்து கொண்டேதான் இருக்கின்றோம். அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு, நன்மையான காரியங்களை அதிகமும் செய்வதற்கு ஒரு பயிற்சியாகத்தான் இந்த ரமலான் இருந்தது. ஆனால் அது போனதற்கு பின்னால் பழைய நிலைக்கே நம்மில் திரும்பக்கூடிய நபர்கள் எத்தனை நபர்கள் நம்மிடத்தில் இருக்கணும். அவர்களை எல்லாம் அழைத்து நீ என்ன பாவம் செய்தாலும் சரி திருந்த வேண்டும் என்பதற்காக, நீ வருந்தி அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ் எவ்வளவு மகத்தான ஈடு இணையில்லாத கருணை மிக்கவன் என்பதை அல்லாஹ் தனது அடியார்களுக்கு வஹி செய்தி மூலமாக அழைப்பு கொடுக்கின்றான். அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தாங்களே தீங்கி இழைத்த எனது அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். நாம என்ன நினைக்கிறோம்? சில பாவங்களை எல்லாம் இந்த வசனத்துல சொல்லும் பொழுது இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும், நீ என்னென்ன பாவம் பண்ணியிருக்கின்றாயோ எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான். நீ மார்க்கத்தை அறிவதற்கு முன்னால் நீ பெரும் பாவங்கள் எதை செய்தாலும் சரி, பரிகாரம் தேட வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே சரணடைந்த அவனிடத்திலே மன்னிப்பை நாம் பெறுவோம் என்று சொன்னால், கேட்போம் என்று சொன்னால், அல்லாஹ் அப்படிப்பட்ட அடியார்களை விரும்புகின்றான். நீ செய்த எல்லா பாவங்களையும் பத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அந்த பாவத்தை எல்லாம் நன்மையாக மாற்றுகின்ற பேர் அற்புதமான மார்க்கமாக அல்லாஹ் அந்த அடியாருக்கு செய்கின்ற மகத்தான அருளாக, கருணையாக, நன்மையாக மாற்றி விடுகின்றான். எப்பொழுது நீ உள்ளத்துல வருந்தி அல்லாஹ்விடத்திலே சரணடைந்து அல்லாஹ்வின் பால் நீ மீளக்கூடியவனாக இருப்பாய் என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை மீட்டெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அந்த மீட்டெடுத்தலும் ஒரு குறிப்பிட்ட அவகாசம் தான். என்ன அவகாசம் தெரியுமா? ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின், அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் இருக்கின்றது அல்லவா, அது என்ன பாவமாக இருந்தாலும் சரி, அது ஷிர்காக இருந்தாலும் சரி, விபச்சாரமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறியாமல் பாவங்கள் செய்துவிட்டு
சும்மா யத்தூபூன மின் கரீபின், அது தெரிந்ததற்கு பின்னால் விரைவாக அல்லாஹ்விடத்தில் நீ சரணடைகின்ற பொழுது, மன்னிப்பை கேட்கின்ற பொழுது, உலாய்க்க யத்தூபுல்லாஹு அலைஹிம், அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் மிதப்பிலே இருக்கக்கூடிய, இருமாப்பிலே இருக்கக்கூடிய, பெருமையிலே இருக்கக்கூடிய, அகம்பாவத்திலே இருக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் கடுமையான எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்றான். அந்த பண்பு நம்மிடத்திலே ஒரு சாயல் இருக்கும் என்று சொன்னாலும் கூட அதை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். வலைசத்தி தௌபத்துல் இல்லதீன யஅமலூன ஸய்யிஆத், பாவ மன்னிப்பே அவர்களுக்கு கிடையாது என்று மறுத்து விட்டான், டிக்ளேர் செய்து விட்டான். யாருக்கு தெரியுமா? ஹத்தா இதா ஹலர அஹதஹுமுல் மௌத், மரண தருவா இருக்கின்றது அந்த நேரத்தில், இன்னி துபுத்துல் ஆன், அந்த நேரத்தில் அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய இறுதி நேரத்திலே அவனுக்கு காட்டப்படுமே, அந்த நேரத்திலே அவன் கேட்பானா, இன்னி துபுத்துல் ஆன், இறைவா இந்த நேரத்திலே நான் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகின்றேன், இப்பொழுது நான் பாவ மன்னிப்பு. ஏன் பார்த்துட்டான்ல, அவனுக்கு சொல்லப்பட்டு விடுமே. அவனுக்கு வருகின்ற அந்த உயிரை எடுக்கின்ற அந்த வானவர்கள், அதை பார்க்கின்ற அந்த நிகழ்வு, அதை பற்றி எல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோமே. அந்த நேரத்தில், அந்த சக்கராத்துடைய இறுதி நேரத்தில் இருக்கக்கூடிய அவன் கேட்பானா, இன்னி துபுத்துலான், இந்த இப்பொழுது என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு என்று அவன் கேட்பான். வலல்லதீன யமூத்தூன வஹும் குஃபார், குஃபாருடைய அந்த பாவ மன்னிப்புக்கு நிகராக ஆகிவிடும். ஃபிரௌன் கேட்டானே, இறுதி நேரத்தில் கேட்டானா இல்லையா? மூசாவுடைய ஹாரூனுடைய இறைவனை இந்த நேரத்தில் நம்புகின்றேன் என்று சொன்னான். அவனுடைய மன்னிப்பு, பாவ மன்னிப்பு நிராகரிக்கப்பட்டது. அது போன்ற ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. காலம் கடந்து விடவில்லை. எப்பொழுது நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டோமோ, அல்லாஹ்வுடைய வல்லமையை அறிந்து கொண்டோமோ, அல்லாஹ்வுடைய பேர் அருளை, ரஹமத்தை, கருணையை, கிருபையை அறிந்து கொண்டோமோ, அப்பொழுது உடனடியாக அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து நாம் பாவ மன்னிப்பு கோருவோம் என்று சொன்னால், இந்த நேரம் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு அவன் உள்ளார உணர்ந்து அவன் எப்பொழுது அல்லாஹ்விடத்தில் மீட்டெடுத்து பழைய பாவங்களை எல்லாம் முறையிட்டு, இறைவா இதிலிருந்து நிச்சயமாக உன்னிடத்திலே நான் சபதம் எடுக்கின்றேன், உறுதிமொழி கொடுக்கின்றேன், இந்த பாவங்களிலிருந்து நான் மீண்டு நன்மையின் பக்கம் நான் மீண்டு வருவேன், எனக்கு நீ அருள் புரிய வேண்டும், கருணை புரிய வேண்டும், என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சரணடைகின்ற பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். அல்லாஹ் உங்களை நேசிக்கின்ற பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களை, அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக என்ன வேணும் தெரியுமா? அந்த உள்ளம் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அது யாராக இருந்தாலும் சரி, உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த ஈகோ, இந்த உலகத்தினுடைய பற்று, உலகத்திலே நம்மை பார்த்து ஒரு மாதிரியாக பேசிவிடுவார்களே என்ற அந்த உலகத்தினுடைய எல்லா விதமான அம்சங்களும் நம்ம உள்ளத்திலே வந்து கலந்து விடும் என்று சொன்னால் ஒருபோதும் நாம் மீள மாட்டோம். அதுதான் யதார்த்தமான உண்மை. உள்ளத்துல வந்து அந்த ஈகோ வந்துருச்சுனாங்க, அந்த தீய சிந்தனையை, ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டம் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? வெறுமனே வாயிலேயே கேட்டுக்கிட்டு போயிட்டே இருப்போம், உள்ளத்தை மாற்ற மாட்டோம். அல்லாஹுக்காக உண்மையாகவே சரணடைந்தால் தான் அல்லாஹ் நம்மை மாற்றுவான், மீட்டெடுப்பான். நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? அட, அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றான் அல்லாஹ், பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டோம் என்று சொல்லப்பட்டும் கூட, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு அருட்கொடை என்று சொல்லப்பட்டும் கூட, முகமதே நீங்கள் இந்த மக்கள் மத்தியிலே சொல்லுங்கள், எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது, நாளைக்கு என்னிடத்திலே வந்து நின்று விடாதீர்கள். வித்தியாசமான புதிதாக வந்த தூதர் அல்ல. குல் சொல்லுங்கள், மா குன்து பிதஅம் மினர் ருசுல் வமா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும், எனக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது மறுமை நாளிலே.
இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, உங்களுக்கு எடுத்துச் சொல்வதை, வகை செய்தியை எடுத்துச் சொல்வதை தவிர இவருக்கு எந்த பணியும் இல்லை. உலகத்திலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், எப்படிப்பட்ட சூழலிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். சதா பொருளாதாரத்தை தேடுவதிலே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கவனங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நேரங்கள் அதற்காக ஒதுக்கி தள்ளுகின்றோம். ஆனால் ஒரு பக்கம் தெரியத்தான் செய்கின்றது, உலக வாழ்க்கை அனைத்தும் அற்பமான வாழ்க்கை. மறுமை நாளில் நீங்க ஒப்பிடுகின்ற பொழுது உலக வாழ்க்கை அற்பத்திலும் அற்பமானது. மரண தருவாய் வந்துவிடும் என்று சொன்னால் மன்னிப்பு ஏற்கப்படாது. எப்பொழுது அறிந்து கொண்டே அதிலே நிலைத்திருத்து இறுதி நேரத்தில் கேட்கின்ற அந்த நேரத்தில் அவகாசம் கேட்பான, கொஞ்சம் அவகாசம், அஹர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா குறைந்த அவகாசம் எனக்கு கொடு என்று கேட்பான். கால அல்லாஹ் சொல்வான், கல்லா அப்படி அல்ல, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறும் வெற்று வார்த்தை என்று அல்லாஹ் மறுத்து விடுவதாக அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கின்றான். ஏன் ரமலான்ல செய்த அந்த அமல்களை கொஞ்சமாவது செய்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்தவில்லை என்று சொன்னால் எங்க கோளாறு இருக்குது? யாரையும் எவரையும் சொல்லி எந்த பயனும் இல்லை. அங்கே யாரும் வந்து நிற்க முடியாது. நம்முடைய நப்சுக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். எத்தனையோ இடத்துல அல்லாஹ் சொல்றானே, நப்சும் மா கத்தமத், உன்னுடைய ஆத்மாவுக்காக, உனக்காக நீ முற்படுத்திக் கொள். நீ தலைமை பொறுப்பில் இருக்கின்றாய் என்று சொன்னால், உன்னுடைய குடும்பத்திற்கு நீ பொறுப்பாளியாக இருக்கின்றாய் சொன்னால், உன் குடும்பத்தையும் அந்த நேரத்தில் சொர்க்கத்திற்காக அழைத்து செல்வதற்கு நீ முயற்சி செய். அன்ஃபுஸக்கும், உன்னையும் அஹ்லீக்கும் நாரா, நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள். அல்லாஹ்வுடைய உபதேசம் அதானே. அல்லாஹ்வுடைய அந்த கடுமையான தண்டனையிலிருந்து, நரக வேதனையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே சரி செய்யப்பட வேண்டியது என்னது? அல்லாஹ்விடத்தை எந்த குற்றமும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? கடுகளவு எந்த விதத்திலும் சொல்ல முடியாது. அல்லாஹ் அந்த ஏகத்துவத்தை நம்முடைய உள்ளத்திலே வந்து கொண்டு சேர்த்து விட்டான். உள்ளத்தை தூய்மைப்படுத்தினால் வெற்றி அடைய முடியும். என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உள்ளத்தை மாற்றுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நன்மையின் பக்கம், அல்லாஹ்வுடைய கருணையின் பக்கம், அல்லாஹ்வுடைய அந்த பாவ மன்னிப்பின் பக்கம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சென்று விடுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை அப்படியே கரையேற்றுவான். நாம முயற்சி செய்தால்தான். முயற்சியும் செய்ய வேண்டும். இறுதியாக பிரார்த்தனையும் நிறைய செய்யணும். அழகான அற்புதமான பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் மனித வாழ்க்கையிலே, ஒரு சாமானியமான மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன பலவீனமெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் சொல்லி காட்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி, பலவீனமானவன், வல் கஸல், சோம்பேறித்தனம். இந்த பலவீனம், சோம்பேறித்தனம் எல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே அடிச்சிடும், ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும். நன்மையின் பக்கம் செல்லவே முடியாது. பலவீனமா இருக்கிறோம், நின்று தொழுக முடியல, ஒரு சோம்பேறித்தனம் வந்துருச்சு, தொழுக முடியுமா? வணக்க வழிபாடு, எந்த வணக்க வழிபாடுலையும் ஈடுபடவே முடியாது. வல் ஜுபுன், கோழைத்தனம், வல் புகுல், கஞ்சத்தனம், வல் ஹரம், தள்ளாத வயது. அது வந்துச்சுன்னா என்ன, அவர் தொழுதா என்ன, தொழுகாட்டி என்ன அப்படின்ட்டு மற்றவங்க பார்வையில போயிடும். ஆனால் அவர் உணர்வார், தள்ளாத நிலையில நம்ம இப்படி ஆயிட்டமே, அதனால அதிலிருந்தும் நீ பாதுகாப்பு கூறு. அதாபில் கபர், கபருடைய வாழ்க்கை நீண்ட நெடிய காலம் தன்னந்தனியாக வாழக்கூடிய அந்த இடத்திலே வேதனைக்கு உட்பட்டவனாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் இதிலிருந்து எல்லாம் எங்களை பாதுகாத்து எங்கள் மீது அருள் புரிவாயாக, எங்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த எவ்வளவு மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்களா? மனித வாழ்க்கை இது அனைத்துமே நடந்தேறக்கூடியது. அதற்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் பேர் அற்புதமான ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம ஆத்தி நப்சி தக்வாஹா, என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை வழங்குவாயாக. வஸக்கிஹா, என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக. அந்த கைரமன் ஜக்காக, அல்லாஹ் மட்டும், யா அல்லாஹ், இறைவா நீ ஒருத்தன் மட்டும்தான் என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த முடியும். காரணம்,
அந்த வலியுகா, என்னுடைய உள்ளத்தினுடைய பாதுகாவல நீதான். ஓ மௌலாக, நீதான் என்னுடைய உள்ளத்திற்கு எஜமானன், சொந்தக்காரன் சொல்லிவிட்டு அடுக்கடுக்காக அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் கட்டித்தர்றாங்க. இன்னி அவுதுக மின் இல்மில்லா யன்ஃபஉ. இன்றைக்கு அறிந்திருக்கமே தெரியாத நபர்கள் யாருமே இருக்க முடியாதுங்க. இங்க இருக்கக்கூடிய அதிகமான நபர்கள்ல ஏகத்துவம்னா என்ன, மார்க்கம்னா என்ன, நன்மைனா என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, வணக்க வழிபாடுகள் எப்படி, முறை என்ன, எல்லாத்தையும் தெரிந்திருக்கின்றோம். ஆனால் அது பயனளிக்குதா? அதன் அடிப்படையில் நாம் செயல்படுகின்றோமா? பல நேரங்களிலே தவறி விடுகின்றோம் அல்லவா? அதான யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் போட்டு உடைக்கின்றாங்க. மின் இல்மில்லா யன்ஃபஉ, பயனளிக்காத கல்வியை அறிந்திருந்தும் அதன் அடிப்படையிலே செயல்படவில்லை என்று சொன்னால், நீங்க பார்க்கிறோமே, புத்தகத்தை மூட்டை மூட்டையாக சுமந்து படித்து 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 அவன் கரையேறவில்லை என்று சொன்னால் கழுதைக்கு சமம் என்று சொல்வார்களே பழமொழியில. பயனளிக்காத கல்வியை விட்டும் எங்களை பாதுகாப்பையா. உன்னை அஞ்சாத இந்த உள்ளம் இருக்கின்றதே, அதை விட்டும். எல்லாம் தெரியும், நரகம்னா என்ன எல்லாம் தெரியும், அதனுடைய வேதனை, அதனுடைய நரகத்தினுடைய பிரம்மாண்டம், அதனுடைய நெருப்பு, அல்லாஹ்வுடைய அந்த கடுமையான தண்டிக்கின்ற பிடிக்கின்ற ஆற்றல் எல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் உள்ளத்துல அச்சம் வராது. அந்த பயம் வரவில்லை என்று சொன்னால் என்ன பயன்? அல்லாஹ்வுடைய தூதர் அதை கேட்க சொல்றாங்க. எவ்வளவு பேர் அற்புதம் பாருங்க, கத்து கொடுக்குறாங்க. வமின் கல்பில்லா யஹ்ஷௌ வமின் நஃப்ஸில்லா தஷ்பௌ. அடங்காத உள்ளம் இருக்கின்றதே, அந்த சிந்தனை வந்து விட்ட எல்லாத்தையும் போட்டு உடைச்சிரும். மறுமையாவது, நம்பிக்கையாவது, அல்லாஹ்வாவது, இறை எல்லாம் போட்டு விடும். ஏன்? எல்லாம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், இந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப இது போன்ற பிரார்த்தனைகளை நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அது உள்ளார்ந்த பிரார்த்தனையாக அல்லாஹ்விடத்தில் கோரிக்கையாக வைப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை இந்த பாவங்களிலிருந்து மன்னித்து நம்மை அரவணைத்து நன்மையின் பக்கம் செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். உறுதிமொழி ஏற்போம். இனி வரக்கூடிய காலங்களிலே ரமலானுடைய எந்த நன்மைகள் எல்லாம் செய்தோமோ அதிலே நம்மால் முடிந்த அளவிற்கு மற்ற நாள்களை உபரியான ஒரே ஒரு நோன்பு வச்ச அந்த நோன்புடைய காரணமாக 70 வருடங்கள் உங்களுடைய முகத்தை நரகத்தை விட்டும் திருப்புவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எனவே உறுதிமொழி ஏற்போம். இனி வரக்கூடிய காலங்களிலே அதிகம் அதிகம் நன்மையை செய்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான வாகிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகின்ற இந்த காலகட்டம் இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழுகின்ற பொழுது அதற்கு பல்வேறு விதங்களிலே இடையூறாக அதனுடைய உச்சகட்டம் எந்த அளவிற்கு என்று சொன்னால், இனி வரக்கூடிய நமது பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இஸ்லாம் எங்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்பதை எடுத்து சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்திலே நம்முடைய சமுதாயம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் நிறைய காய்களை நகர்த்தி கொண்டு அதில் பல வெற்றிகளை பெற்றுவிட்ட நிலைகளை நாம் பார்க்கணும். அந்த அடிப்படையில் ஒவ்வொன்றாக இஸ்லாமிய சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் படிப்படியாக எப்படியெல்லாம் அழிக்க முடியுமோ அந்த அடிப்படையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே பொருளாதாரத்தில் இஸ்லாமியர்களை அழித்து விட்டால், அதற்கு பின்னால் அவர்களை உரிமைகளை அழித்து விட்டால், அதற்கு பின்னால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வாதாரங்களை அழித்து விட்டால், அடையாளங்களை அழித்து விட்டால், இஸ்லாத்தில் இந்த இந்தியாவில் இஸ்லாமே இல்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட நிலையை முன்னோக்கி தான் இந்த வக்ஃபு சட்டங்களை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதை கண்டித்து நம்முடைய ஜமாத்தின் சார்பாக, மாநில மாவட்டத்தின் சார்பாக மிக பிரம்மாண்டமான வகையிலே ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், அறிவிப்பு வருகின்ற பொழுது அதில் கலந்து கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு மத்தியில் என்ன போராட்டம், ஆர்ப்பாட்டம், என்ன பயன் என்று நமக்கு மத்தியில் பேசக்கூடிய மக்கள் அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நம்மால் இயன்ற அளவிற்கு எதுவெல்லாம் நம்மால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமோ, எதிர்க்க முடியுமோ, எந்த வகையிலெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் சொல்லலாம். இல்லை என்று சொன்னால் நம்மை ஏமாற்றக்கூடிய மக்களோடு நாமும் ஏமாந்து போய் விடுமே தவிர வெற்றி அடைய முடியாது என்பதை கருத்தில் கொண்டு
இனி வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய இந்த மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் நம்முடைய பிள்ளைகளையும் அதன் அடிப்படையிலே பக்குவப்படுத்துவோம், தயார்படுத்துவோம். தலை நிமிர்ந்த மறுமலர்ச்சி மிக்க சமுதாயமாக நாம் மாறுவோம். நாம் முயற்சி செய்தால் அல்லாஹ் மகத்தான உதவி புரிவான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக நம்ம அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிருதவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.